ஜெர்மனியின் லீப்ஜிக் நகர போலீசார் ஆட்கடத்தலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சோதனையை நடத்தினர். இதன்போது சுமார் 1000 அதிகாரிகள் ஏறத்தாழ 50 வீடுகளையும் அலுவலகங்களையும் சோதனையிட்டனர். அப்பகுதியில் வசிக்கும் சிறிய நாட்டைச் சேர்ந்த நபர்களே பெரும்பாலும் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டனர். சந்தேக நபர்களில் சிலர் தங்களின் உண்மையான அடையாள அட்டைகளையும் ஜெர்மன் வசிப்பிட அனுமதிகளையும் சிரியாவிற்கு அனுப்பியுள்ளனர். அதன் பின்னர் அதே போன்ற தோற்றமுடைய வேறு நபர்கள் ஜெர்மனிக்குள் நுழைய இந்த ஆவணங்களை பயன்படுத்தியுள்ளனர். மத்திய கிழக்கில் உள்ள விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது இந்த விடயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சில பயணிகளின் புகைப்படங்கள் அவர்களின் ஆவணங்களில் உள்ள புகைப்படங்களுடன் பொருந்தாமல் இருந்ததை அதிகாரிகள் கவனித்தனர். இதனை அடுத்து சந்தேகமடைந்த அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்தனர். இதன்போது சில வழக்குகளில் பணம் தொடர்பு பட்டிருப்பதனையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இவ்வாறாயினும் இது தொடர்பில் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை. மேலும் போலீசார் இன்னும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் ஜெர்மனியின் பிற பகுதிகளிலும் இதுபோன்ற குற்ற அமைப்புகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர்.